வணக்கம் மக்களே, நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ட்ரம்ப்போட கதை தான் உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இதில் வின்னிங்கும் இருக்குது, லூசிங்கும் இருக்குது. வின்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் NSA அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா, கடந்த 25 வருஷமாக அமெரிக்கா நல்லாவே செயல்பட்டுது. இந்தியாவை சைனா கூடவும் ரஷ்யா கூடவும் சேராமல் தடுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை இன்றைக்கி ட்ரம்ப் கெடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபன்னியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் நம்மளோட வெற்றி. நம்மளோட லூசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனி இருக்குங்களா, அதோட CEO இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஆப்பிள் ஃபோன்ஸ் எல்லாமே அமெரிக்கா கொண்டு போய் மேனுஃபேக்சரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. இதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ட்ரம்ப்பும் வரவேற்கிறாரு இந்த விஷயத்தை. ஆனால் அதுலேயுமே நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பின்னாடி அமெரிக்கா சந்திக்க தான் போகிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிடிக்ஷன், அதாவது ஒரு கணிப்பால் ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. கார்ட்டூன் கூட சொல்லலாம். அதை இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா 3 பேரும் சேர்ந்து அமெரிக்காவை தனக்கு கீழே வச்சிருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் அது. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இந்த 3 கண்ட்ரியும் ப்ளஸ் ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்தா அமெரிக்கா ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அமெரிக்காவை சேர்ந்தவங்களே தான். இது அமெரிக்காவில் கிடைச்ச கார்ட்டூன் தான். ஏன் இந்த ப்ரிடிக்ஷனை நம்ம பெருசாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் ரொம்ப பலமான ஒரு கண்ட்ரி. அமெரிக்காவை இன்றைக்கி பீட் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 உலக போரை சந்தித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் மிகப்பெரிய நிலப்பரப்பும் அவங்களுக்கு இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. நியூட்ரலாக இருந்து எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய டேலண்ட்டுமே இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ண விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ட்ரம்ப் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை அப்படியே சுமூகமாக விட்டுட்டாலே நல்லாயிருக்கும். விடாமல் அவர் டைட் பிடிச்சாருன்னா பிரிக்ஸும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.